Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீனா 12th standard biology biobotany chapter 3 chromosomal basic inheritance what is gene mapping அப்படினா genetic mapping applications of gene mapping தான் பார்க்க போறோம். So first வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு genes are present in linear order chromosome. They are the present in specific location called locus. இது சும்மா 1 மார்க்ல கேப்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜீன் மேப்பிங்னா என்ன அதுக்கு வந்து நீங்க கரெக்ட்டான டெஃபினிஷன் இதான் எழுதணும். The diagrammatic representation of position of genes and their related distance between adjust the gene is called genetic mapping. இதை மட்டும் நீங்கள் எழுதுங்க. இதை எழுதிட்டு இதில் ஒரு சில இன்டீரியர் 1 மார்க்லாம் இருக்கும். இதை மார்க்கன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கனோட ஸ்டூடெண்ட் தான் ஆல்ஃபர்ட் தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜீன் மேப்பிங் ஜெனட்டிக் மேப்பிங்க்கு என்ன எக்ஸாக்டாக டெஃபினேஷன் எழுதணும்னா இதுதான். இது புக் பேக்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. The diagrammatic representations position of genes and related distance between adjacents of gene is called genetic mapping. ஸோ இதோட யூசஸ் வந்து கேட்கலாம். யூசஸ் ஆஃப் ஜெனட்டிக் மேப்பிங். ஸோ அப்போதைக்கு நீங்கள் என்னென்ன எழுதணும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து it is used to determine the gene order, identify the locus. Locusங்கிறது குரோமோசோமோட லொகேஷன். The gene and calculate the distance between genes. There are the useful in predicting result. Dihybrid, trihybrid crossக்கு genetic mapping யூஸ் பண்ணுறோம். The allow for the genetics understand the overall genetic complexities of particular organism. அப்போ ஜீன் மேப்பிங்னா என்ன? ஜீன் மேப்பிங்கோட யூசஸ் கேட்டால் நீங்கள் இதை தான் எழுதணும். ஸோ அப்ளிகேஷன் பாருங்கள். இதில் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்லாம் அண்டர்லைன் பண்ணி படிங்க. ஜீன் ஆர்டரு, ஐடென்டி ஃபார் லோக்கஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஜீன், தேர் ஆர் யூஸ்ஃபுல் டு ப்ரிடிக்டிங் ரிசல்ட், டைஹைப்ரிட், ட்ரைஹைப்ரிட் கிராஸ். ஜெனட்டிக் அண்டர்ஸ்டாண்டுக்கு வந்து ஓவராலாக ஜெனட்டிக் காம்ப்ளெக்சிட்டிக்ஸ் வந்து பர்டிகுலராக வந்து ஆர்கானிசத்தில் வந்து இது யூஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு என்ன கொஷின் வந்து அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு சாப்டர் 3ல் குரோமோசோமல் பேசிக் இன்ஹெரிடன்ஸில் இந்த ஜெனட்டிக் மேப்பிங் ஜீன் மேப்பிங் பயாலஜிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இதை நல்லா தரவாக படித்து எழுதி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.